நம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளார நாம் கடந்து போகலாம். இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போய் நீங்கள் வந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரியங்களை இழந்து போய் வந்திருக்கலாம், அல்லது பலவீனமாய் வந்திருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு தேவைகளோடு கூட நீங்கள் அமர்ந்து காத்திருக்கலாம். ஆனால் வசனம் இப்படியா சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவர்களுக்கு சத்துவத்தையும் பலனையும் பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் ஒருவேளை சம்பாதித்து ஒருவேளை பலவீனமாய் நீங்கள் வந்து அமர்ந்திருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஜெபித்து காத்திருந்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் வசனம் இப்படியா சொல்லுகிறது, சோர்ந்து போறவர்களுக்கு அவர் சத்துவத்தையும் பலனையும் பெருக பண்ணுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன பண்ணுகிறாரா, உங்களுக்கு பலனை பெருக பண்ணுகிறார். ஒரு வேத வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நாம் தொடர்ந்து வாசிக்கலாம். எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தையே, உன் கழுத்தில் உள்ள கட்டுக்களை அவிழ்த்து விடு. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்பட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமை என்ன பண்ணு, தரித்துக்கொள் என்று சொல்லுகிறார். எதுல நீங்கள் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள், கடன், உபத்திரவம், துன்பங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் எழும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இங்க சொல்லுகிறார், எலும்பு எலும்பு சீயோனே, உனக்கு ஒரு வல்லமையை நான் வைத்திருக்கிறேன், அந்த வல்லமை உன்னை தரித்துக்கொள். அதை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கடன், உபத்திரவம், துன்பங்கள், போராட்டங்கள் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அந்த வல்லமை உன்னை விடுவிக்கும், அந்த வல்லமை உன்னை மேன்மைப்படுத்தும் சொல்லுகிறாரு. இங்க சொல்லுகிறாரு, எலும்பு எலும்பு சீயோனே. சொல்லுங்க, எலும்பு எலும்பு சீயோனே. பாருங்க, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில எலும்பவே முடியறது இல்ல. எதுல எலும்ப முடியல சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வீட்டை கட்டி மேலே போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, வீட்டை கட்ட முடியுதா? வீட்டை கட்ட முடியல. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமா இருக்கணும் சொல்லி எலும்பணும் சொல்லி ஓடுறோம், போராடுறோம், எல்லாத்தையும் பண்ணுறோம். ஆனா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல் இல்லை, ஒரு எலும்புதல் இல்லை. நம்முடைய குடும்பத்திலும் பொருளாதாரத்தில் ஓடி போய் சம்பாதிக்கிறோம், கஷ்டப்படுறோம். ஆனாலும் ஒரு எழும்புதல் வந்துருமா, ஒரு நம்ம எலும்பி மேலே வந்துருமா அப்படின்னு பார்க்குறோம். அதுலேயும் என்ன பண்ண முடியல, எழும்பவே முடியல. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறாருங்க, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு அனைவருக்குமே கர்த்தர் சொல்லுகிறாரு, நீங்கள் எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமை என்ன பண்ணு, தரித்துக்கொள். உன் வல்லமையை தரித்துக்கொள். இங்கே பாருங்க, வசனம் என்ன சொல்லுகிறது, நீங்கள் எதில் எழும்பணுமாமா, ஏன் நம்மளால எழும்ப முடியல அப்படிங்கிறதுக்கு ஆதார வசனங்களை காட்டுகிறேன். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம எடுத்து வாசிச்சோம்னா இங்கே வசனம் இப்படியா சொல்லுகிறது, சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். இங்க வசனம் சொல்லுகிறது, சோம்பேறியே நீ ஏன் எழும்ப முடியல, உன் வாழ்க்கையில வெற்றியை பார்க்க முடியல, உன் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பார்க்க முடியல, உன் வாழ்க்கையில நிம்மதியை பார்க்க முடியல, உன் வாழ்க்கையில சமாதானத்தை பார்க்க முடியல, நீங்க உயர்ந்த இடத்திற்கு போக முடியல, நீங்க நினைக்கிற காரியங்களை விரும்புறத பெற்றுக்கொள்ள முடியல. என்ன காரணம்? இங்க வசனம் சொல்லுகிறது, சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். என்ன சொல்றாருங்க, சோம்பேறிங்கிறார். நீதிமொழிகள் ஆசிரியர் யாருங்க, சாலமோன் சொல்லுகிறார், சோம்பேறி நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய். இன்னைக்கு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எழும்பணும், நம்ம பிரயாசப்படுகிறோம், நான் வெற்றி பெறணும், நான் உயர்ந்திருக்கணும், நான் பணத்தை சம்பாதிக்கணும், ஐஸ்வர்யத்தை வாங்கணும், நான் செல்வ செழிப்பா இருக்கணும், எல்லாரும் முன்னாடி நான் உயர்ந்திருக்கணும் சொல்லுகிறோம். ஆனா உயர்ந்திருக்கிற ஒரு மனிதன் இங்க வசனம் சொல்லுகிறது, சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய். இன்னைக்கு அநேக நேரம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம், தூக்கத்துக்கு அவ்வளவு நேரம் கொடுக்கிறோம். எப்படி எழும்ப முடியும், எப்படி பணத்தை சம்பாதிக்க முடியும், எப்படி வெற்றி பெற முடியும், எப்படி வீட்டை கட்ட முடியும், எப்படி திருமண வாழ்க்கை நம்ம நடத்த முடியும், எப்படி நம்முடைய காரியங்கள் எல்லாம் எழும்பி நம்ம மேல வர முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க வசனம் சொல்லுகிறது, எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடிக்கு கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயா, உன் தரித்திரன் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும்
வரும். அப்புறம் எப்படிங்க நம்ம கிறிஸ்துவை நான் ஆராதிக்கிறேன், நான் கிறிஸ்துவை தேடுகிறேன், ஒவ்வொரு வாரமும் சபைக்கு வருகிறேன், கர்த்தரை ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுகிறேன், நான் விழித்திருக்கிறேன், எல்லாம் இருந்து என் வாழ்க்கையில ஏன் நடக்க மாட்டேங்குது, என்ன காரணம்? இங்க வசனம் சொல்லுகிறது, இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும்னு சொல்லி நம்ம தூங்கிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில எப்படி எழும்ப முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். அவ பாஸ்டர் தூங்கவே கூடாதா? தூங்கணும். ஆனால் எந்த நேரத்தில் தூங்கணும்? இரவு மட்டும்தான் தூங்கணும். ஆனால் இன்னைக்கு பாருங்க, 24 மணி நேரம் இருந்தாலும் சரி, 24 மணி நேரத்தில் 6 மணி நேரம் மட்டும் வேலை செய்கிறாங்க. மித்த இருக்கிற எத்தனை மணி நேரம்? அவ்வளோ மணி நேரம் தூங்குறவங்களும் இருக்கிறாங்க. சிலர் வேலைக்கே போகிறதில்ல, ஆனால் ஆசை மட்டும் நிறையா இருக்குது, விருப்பம் மட்டும் நிறையா இருக்குது. நான் மேலே வரணும், வீட்டை கட்டணும், நான் செல்வாக்காக இருக்கணும், எல்லாரும் முன்னாடி பெயர் புகழோடு இருக்கணும். ஆனால் வேலைக்கு போக மாட்டாங்க. எங்கே இருப்பாங்க? வீட்லேயே உட்காந்து எல்லாம் கிடைக்கணுமாமா. அதனால தான் வசனம் சொல்லுது. இங்கே பாருங்கள், அதுக்கு மேலே 6வது வசனம் என்ன சொல்லுது? சோம்பேறியே, நீ எருமினிடத்தில் போய் அதன் வழியை பார்த்து நீ ஞானத்தை கற்றுக்க. என்ன சொல்றாரு? நீ மேலே வரணும், நீ எழும்புன்னு பிரயாசப்படுகிற, நீ உயர்ந்த இடத்துக்கு போகணும் நீ நினைக்கிற சோம்பேறியே, நீ எருமினிடத்தில் போய் அதன் வழியை பார்த்து நீ ஞானத்தை கற்றுக்கோ. என்ன கற்றுக்க சொல்றாருங்க? எறும்புகிட்ட போய் ஞானத்தை கற்றுக்க சொல்றாரு. ஏங்க, போய் மனுஷங்கிட்ட போய் உக்காந்து அவனுடைய போதனையை கேட்டு நீ ஞானத்தில் வளர்ந்தீங்கன்னா பரவாயில்லன்னு சொன்னார்னா பரவாயில்ல. சாலமோன் ஆசிரியர் என்ன சொல்லுகிறாரு? எறும்புகிட்ட போய் உக்காந்து கேளு, உக்காந்து எறும்பை பாரு, அது என்ன பண்ணுதுன்னு பாரு. அது என்னைக்காவது தூங்கி இருக்குதா? அது இரவும் பகலை ஓடிக்கிட்டே இருக்குது, சம்பாதிக்குது, அது சேமிச்சு வைக்குது, அந்த பழக்க வழக்கங்களெல்லாம் உன்கிட்ட இருக்குதா? நீ போய் எறும்புகிட்ட உக்காந்து கற்றுக்கங்கிறாரு. நீங்கள் எறும்பை பார்த்துருக்கீங்களா? இன்னும் எறும்பை நான் பார்த்ததே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரியே நீங்கள் பார்க்குறீங்களே. எறும்பு வந்து கடிச்சதுன்னா தான் தெரியும், ஓ எறும்பு நல்லா கடிச்சிருக்குது அப்படின்னு நமக்கு என்ன பண்ணும், அப்போ தான் தெரியும். அது வரைக்கும் நம்ம எறும்பை என்ன பண்ண மாட்டோம், கண்ணுலேயே பார்க்க மாட்டோம். ஏதாவது ஸ்வீட்டை மட்டும் நீங்கள் வச்சு பாருங்கள், உங்களுக்கு எறும்பு வீட்டில் எத்தனை எறும்பு வரும்னு தெரியும். அப்போ நல்லா கவனிங்க, எறும்புகிட்ட போய் கற்றுக்க சொல்கிறாரு. அதற்கு பிரபுவும் இல்லை, தலைவனும் இல்லை, அதிகாரியும் இல்லாத இருந்து கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தின் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். பாருங்க, வசனம் சொல்லுகிறது, அதற்கு என்ன இல்லைங்களாமா? பிரபுவும் இல்லை, தலைவனும் இல்லை, அதிகாரியும் இல்லாத இருந்தும். இங்க மனுஷனுக்கு பிரபு இருக்கிறாரு, குடும்பத்துக்கு தலைவன் இருக்கிறாரு, வேலையில் செய்யும் போது வேலைக்கு ஒரு அதிகாரி இருக்கிறாரு, ஒரு மேனேஜர் இருக்கிறாரு, ஏதாவது ஒரு காரியத்தில் நம்ம நடத்தும் போது நமக்கு மேலே ஒரு பிரபு இருக்கிறாரு, ஒரு அதிகாரி இருக்கிறாரு, எல்லாமே இருக்கிறாரு. ஆனால் எல்லாம் இருந்து நம்முடைய வாழ்க்கையில் எழும்புதல் இல்லை. ஆனால் இங்கே பாருங்க, எறும்புக்கு பிரபுவும் இல்லையாமா, தலைவனும் இல்லையாமா, அதிகாரியும் இல்லையாமா. ஆனால் எறும்பு எப்படி வாழுதுங்க சொல்லுங்க பார்க்கலாம்? சுறுசுறுப்பாக இருக்குது. நான் வாழ்க்கையில் மேலே வரணும், மேலே வரணும்னு சொல்லி நான் எழும்பணும், என் வாழ்க்கையில் எழும்பணும். எனக்கு கர்த்தர் ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறாரு, நான் கர்த்தருக்காக நான் எழும்பணும் சொல்லி வசனம் சொல்லுகிறபடி எலும்பு சீயோனே எலும்பு, உன் வல்லமையை தரிப்பித்துக் கொள் என்று சொல்லி எறும்பு நிறைய காரியங்களை செய்யுது. ஆனால் மனுஷங்க இன்னைக்கு எதையுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. அதனால தான் பாருங்கள், 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1லிருந்து 10 வசனங்களை வாட்சி பார்த்தீங்கன்னா, இங்கே யெசபேல் எலியாவை தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொன்று போடுகிறா. அப்படி கொன்று போடும்போது எலியாவின் இடத்துல செய்தி வருது, எலியா உன்னை நாங்கள் கொன்றுவோம் அப்படின்னு சொன்ன உடனே போய் எலியா போய் சூரச்செடியில் படுத்துக்கிட்டு உக்காந்து அழுகிறான். என்ன அழுகிறான்? ஆண்டவரே என்னை கொன்று போடுங்க, நான் இந்த பூமியில் வாழ்வதை விட நீங்க கொன்றுட்டீங்கன்னா நான் பரலோகம் வந்துடுவேன், அந்த வாழ்க்கை எனக்கு போதுன்னு சொல்லிட்டு எலியா உக்காந்து புலம்புகிறான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், எலியாவே நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ வெற்றி பெற வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ வாழ வேண்டிய தூரம் வெகு தூரம். உனக்குன்னு ஒரு இலக்கு இருக்கு, உனக்குன்னு ஒரு தரிசனம் இருக்குது, உனக்குன்னு ஒரு கனவு இருக்குது, உனக்குன்னு வாழ்க்கை ஒன்று இருக்குது. நீ இப்பயே மரணத்தை பத்தி கேட்கிறே, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இதோ உனக்காக ஒரு அடை இருக்குது, உனக்காக ஒரு காகம் உணவு கொண்டு வந்திருக்குது, அதை நீ சாப்பிட்டு புசிச்சு எழுந்து ஓடு, எழுந்து ஓடு. அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு பார்த்து சொல்கிறாரு, நீங்களும் அநேக நேரம் எலியாவை போலதான் நீங்களும் நினைக்கிறீர்கள், ஜெபம் பண்ணுகிறீர்கள், ஆண்டவரே என் வாழ்க்கை போதும், நான் ஓடுகிற ஓட்டத்திலே என் வாழ்க்கையில் எழும்புதல் முடியவில்லை, நான் வெற்றி பெற முடியவில்லை, தோல்வியிலே நான் காணப்படுகிறேன், என் குடும்ப வாழ்க்கையை நடத்த முடியல, எனக்கு ஒரு திருமண காரியங்கள் நடக்க மாட்டேங்குது, எனக்கு ஒரு பிள்ளை பேர் உண்டாக மாட்டேங்குது, என் கடனை அடைக்க முடியல, எதுக்கு இந்த வாழ்க்கை, இந்த மனுஷ வாழ்க்கை எனக்கு வேண்டாம், என் ஜீவனை எடுத்துக்குங்க.
என் ஜீவனை எடுத்துக்குங்க. இப்படி தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, எழும்பு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். உன் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேன், உன் வாழ்க்கைக்கு ஐஸ்வர்யத்தை வச்சிருக்கிறேன், உன் வாழ்க்கைக்கு வெற்றியை வச்சிருக்கிறேன், உன் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை வச்சிருக்கிறேன், உன் வாழ்க்கைக்கு பெயர் புகழை வச்சிருக்கிறேன். நீ எழும்பு, ஓடு. என்ன சொல்கிறாருங்க? ஓடு. இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்கிறாருங்க, நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்குதுங்க. நீங்கள் எலியாவை போல நீங்கள் உக்காந்து கெஞ்சாதீங்க, மன்றாதாதீங்க. எழும்புங்க. உங்களுக்குன்னு ஒரு ஊழியம் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு தரிசனம் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு முன்னேற்றம் இருக்குது. அதில் எழும்பி ஓடுங்க, எழும்பி ஓடுங்க. கர்த்தருடைய வல்லமை உங்களை என்ன பண்ணும்? கொண்டு வரும். பாருங்க, 38 வருஷமா ஒருத்தன் வியாதியில் காணப்படுறான். எத்தனை வருஷமா? 38 வருஷமா ஒரு மனிதன் காணப்படுகிறான், வியாதியில காணப்படுகிறான். அந்த பெதஸ்தா என்கிற குளத்திலே ஒரு தூதன் வந்து இறங்கி அந்த குளத்தை கலக்கும் போது, எப்பேற்பட்ட வியாதி உள்ள மனிதர்களா இருந்தாலும் சரி, அந்த குளத்தில் இறங்கும் போது அவர்கள் சுகம் பெற்று அற்புதங்களை பெற்றுக்கொண்டு போகிறார்கள். ஆனா அந்த பெதஸ்தா குளத்திலே, அந்த மண்டபத்திலேயே 38 வருஷமாய் படுத்திருக்கிறான். எத்தனை வருஷங்க? நல்லா சொல்லுங்க. 38 வருஷமா. நீங்கள் யோசிச்சு பாருங்க. போய் மருத்துவமனையில் போய் ஒரு வருஷமாக படுத்திருந்தீங்கன்னா டாக்டர் என்ன சொல்லுவார்? ஏம்மா நீங்கள் சம்மதிக்கிறீங்களா? ஐயா நீங்கள் சம்மதிக்கிறீங்களா? ஏதாவது என்ன பண்ணிடலாம், ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு நம்ம மூளை சாவடைய பண்ணிடலாமா? கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? ஏதாவது உறுப்புகளெல்லாம் தியானம் பண்ணிடலாமா? எதுக்கு இத்தனை வருஷமாக இருந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டே இருக்கிறோமே அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஒருத்தன் 38 வருஷமா அதே படுக்கையில் அதே இடத்துல படுத்திருக்கிறான். வரவன் போகிறவன் கேட்குறான், அவன் குடும்பத்தார் கேட்குறாங்க, அவங்க நண்பர்கள் கேட்குறாங்க, அவங்க உறவுக்காரங்க கேட்குறாங்க. ஒருவனும் அவனுக்கு உதவி செய்ய இல்லை. ஆனால் 38 வருஷமா எழுப்புதல் இல்லாமல் எழும்புதல் இல்லாமல் அவன் படுத்தையே கிடக்கிறான். நீங்கள் நினச்சி பாருங்க, 38 வருஷமா வியாதியிலேயே படுத்திருந்தானா அவன் வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தை பார்த்துருப்பானா? அவன் வாழ்க்கையில் சமாதானத்தை பார்த்துருப்பானா? அவன் வாழ்க்கையில் நிம்மதியை பார்த்துருப்பானா? எதுவுமே இருக்காது. 38 வருஷமா அப்படியே இருக்கிறான். ஆனால் பாருங்க, இவன் போகிறான், போராடி 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 உருண்டு உருண்டு பரண்டு எல்லாம் என்ன பண்ணுறான்? அந்த குளத்துக்கிட்ட போகிறான். ஆனால் பின்னாடி பிடிச்சி இழுக்கிறானுங்க. யார் இழுக்கிறாங்க? அவங்க குடும்பத்தார் இழுக்கிறாங்க. டே, நீ 38 வருஷமா படுத்திருக்கிற, இனி நீ போய் சுகம் பெற்று வீட்டுக்கு வந்துட்டீனா அதே தொந்தரவா இருக்கும். இல்ல நீ படுத்துரு வா. இழுக்கிறாங்க. அவங்க நண்பர்கள் இழுக்கிறாங்க, அவங்க உறவுக்காரங்க இழுக்கிறாங்க, அவன் பக்கத்துல படுத்திருந்தவன் இழுக்கிறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எழும்ப முடியாதபடி சிலர் நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்கிறாங்க. நம்முடைய ஞானத்தை, நம்முடைய அறிவை, நம்முடைய திறமைகளை, நம்ம மேல வைத்திருக்கிற அபிஷேகங்களை, நம்முடைய மேல வைத்திருக்கிற பேச்சாற்றலை, நம்ம மேல வைத்திருக்கிற ஊழியங்களை யாரும் நம்ம எழும்ப முடியாதபடி சில மனிதர்கள் பிடிச்சி கீழே இழுக்கத்தான் செய்யறாங்க. இழுக்கிறாங்களா இல்லைங்களா? இழுக்கிறாங்க. என்னதான் பண்ணினாலும் பாருங்க, ஒவ்வொரு மனுஷனும் பிடிச்சி கீழே இழுத்து தான் விடுறான். டே, உனக்கு அந்த திறமை இல்லடா, நீ கீழே உக்காரா. டே, நீ அதை பேசாத, நீ அமர்ந்துடுறா. டே, நீ அதெல்லாம் முன்னேற முடியாதுடா, வெற்றி பெற முடியாதுடா, நீ கீழே உக்காரான்னு சொல்லி எல்லா மனுஷங்களும் நம்மளை கீழே பிடிச்சி இழுக்கத்தான் பார்க்குறாங்க. ஆனால் எல்லாரும் கீழே பிடிச்சி இழுத்தாலும் ஏசு நம்மளை மேலே கொண்டு வரணும்னு தான் நினைக்கிறாரு. ஏசு நம்மளை உயர்த்தணும் தான் நினைக்கிறாரு. 38 வருஷமா பிடிச்சி கீழே உக்காந்துருந்தனும் தேடி போய் ஏசு பண்ணாரு. டே தம்பி, 38 வருஷமா உன்னை கீழே பிடிச்சி தள்ளுனாங்க, உன்னை தரித்திரனா வச்சிருந்தாங்க, நீ ஐஸ்வர்யத்தை பார்க்கல, சமாதானத்தை பார்க்கல, உயர்வை பார்க்கல. நான் உன்னை உயர்த்துவதற்காக இந்த இடத்துல வந்திருக்கிறேன். என்கிட்ட ஒரு வல்லமை இருக்குது. அந்த வல்லமை உன்னை மேலே கொண்டு வரும். அந்த வல்லமை உனக்கு அபிஷேகத்தை தரும். அந்த வல்லமை உன்னை உயர்த்தும். அந்த வல்லமை மேன்மைப்படுத்தும். இயேசு வந்தாரு. இயேசு வந்தாரு. வந்தவர் என்ன கேட்டாருங்க? அந்த மனுஷனை பார்த்து, தம்பி நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புறியா? ஆமாண்டவரே, நான் விரும்புகிறேன். ஆனால் இந்த குளம் கலக்கம் போகும்போது, நான் உள்ளார போகும்போது யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. இயேசுவே, பரவாயில்லப்பா, எனக்கு தெரியும் 38 வருஷமா உனக்கு யாரும் உதவி செய்யலன்னு எனக்கு தெரியும். உன் வாழ்க்கையை முன்னேற பண்ண போகிறேன், உன் வாழ்க்கையை வெற்றியடைய பண்ண போகிறேன். நீ தோல்வியில் இருந்து நீ ஜெயத்தை பெற்றுக்கொள்ள போற. இன்றைக்கு அந்த வல்லமை உன் நடுவில் வந்திருக்குது. நீ எழுந்து நட, படுக்கை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போ. எவ்வளோ அருமை!
நினச்சி பாருங்கள், இயேசு வந்தார், ஒரே செகண்டு தான். இயேசு வந்தார், ஒரே செகண்டு தான். எல்லா மனுஷங்களும் பல வருஷமாக உங்கள் வாழ்க்கையை முன்னேற முடியாதபடி இழுத்துக்கிட்டே இருக்கலாம். பரவாயில்ல, செய்கிறவன் செஞ்சுட்டே போயிட்டு போகிறான், செய்கிறவன் செஞ்சுட்டு போயிட்டு போகிறான், அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஆனால் உங்களுக்கு ஒருவர் இருக்கிறாரு, அவர் வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்த இயேசு நம்மளோடு கூட இருக்கிறாரு, உங்களுக்குள்ளார வாசம் பண்ணுகிறாரு. யாரு நம்மளை கொண்டு போய் குழியில் போட்டாலும் சரி, ஆனால் இயேசு நம்மளை கொண்டு வந்து மேலே வைப்பாரு, சிங்காசனத்தில் வைப்பாரு. நீங்கள் வீட்டை கட்டுவீங்க, நிலங்களை வாங்குவீங்க, ஐஸ்வர்யங்களை வாங்குவீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை நடத்துவீங்க, நீங்களும் அநேக ஜாதிக்கு கடன் கொடுப்பீங்க. உங்கள் வாழ்க்கையை எல்லா உறவுக்காரங்க நண்பர்களுக்கு முன்பதாக கர்த்தருடைய வல்லமை மென்மேலும் ஆசீர்வதிக்கும். நீங்க உயர்ந்த இடத்திற்கு போவீங்க, நீங்க உயர்ந்த இடத்துக்கு போவீங்க. பாருங்க, 12 வருஷமா இருக்கிற பெண்ணுக்கு அதே பிரச்சனை தான். எத்தனை வருஷமா இருக்க பெண்ணுக்கு? 12 வருஷமா. 12 வருஷமா வியாதி. அவன் கணவனார் அவளை விட்டுட்டே போயிட்டான். ஐயோ, உன்னோட குடும்பத்தை நடத்தவே முடியல, உன்னோடலாம் என் வாழ்க்கை நான் நடத்தவே முடியல, இது குடும்பத்தில் நான் இருக்கவே முடியாதுன்னு அவன் கணவனாரால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் அந்த 12 வருஷமா அவள் வியாதியில் வாழ்கிறான். அவங்க பெற்றோர் உதவி செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உன் பெற்றோர் உதவி செஞ்சாங்களான்னு தெரில, ஆனால் பெற்றோரும் பார்த்துருப்பாங்க. உன் சரீரத்தை நீயே போய் பார்த்துக்கோ, நீ எங்கெங்கெல்லாம் போகணுமோ போ, நான் காசை வேணா தரேன், நீ வேணா போயிரு, நீ என் வீட்டுக்குள்ளார வராத, என் வீட்டுக்குள்ளார வராத. பிள்ளைங்க இருந்தாங்களான்னு தெரியல, பிள்ளைங்களும் கைவிட்டுட்டாங்க, உறவுக்காரங்களை வீட்டுக்குள்ள விடமாட்டேங்கிறாங்க. அந்த காலத்தில் இந்த 12 வருஷம்ல வியாதி அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ யாரையும் வீட்டுக்குள்ள சேர்த்திக்க மாட்டாங்க. ஆனால் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை காணப்படுவாங்க, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை. எவ்வளோ அவமானம், எவ்வளோ நிந்தை, எவ்வளோ கஷ்டம், கண்ணீர். சொல்லுங்க பார்க்கலாம். 12 வருஷமா ஒரு பெண்ணு வெளியிலேயே கிடக்கிறான்னா எவ்வளோ கஷ்டம். ரத்தப்போக்கு வேற, சரீரத்தில் இருக்கிற எல்லா ரத்தமும் போகுது. இயேசு நமக்காக எல்லா ரத்தத்தையும் அவர் நமக்காக கொடுத்தாரு. ஆனால் இந்த 12 வருஷமா இருக்கிற பெண்ணுக்கு ரத்தம் போய்கிட்டே இருக்குது, நிற்கவே மாட்டேங்குது. எல்லா மருத்துவர்களையும் எல்லா வியாதிக்கு போய் சுகமாக வேண்டும் சுகமாக வேண்டும் என்று சொல்லி எல்லா மருத்துவர்களையும் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் சுகம் நடக்கல. மருத்துவங்க கைவிட்டுட்டாங்க, குடும்பத்தார் கைவிட்டுட்டாங்க, உறவுக்காரங்க கைவிட்டாங்க, நண்பர்கள் கைவிட்டாங்க, கணவனார் கைவிட்டுட்டாரு, பிள்ளைங்க கைவிட்டாங்க. எல்லாரும் கைவிட்டுட்டாலும் பரவாயில்ல, ஆனா இயேசுவின் வல்லமை இருக்குது. அந்த வல்லமை உங்களுக்கு அற்புதங்களை கொண்டு வரும், அந்த வல்லமை உங்க மேல கொண்டு வரும், அந்த வல்லமை உங்களை மேல கொண்டு வரும். நல்லா கவனிங்க. இவ சொன்னா என்ன சொன்னா? இயேசு வந்திருக்கிறார், அந்த ஊர்ல செம்ம நெருக்கம், கூட்டம். ஆனால் இந்த பெண்ணு பாருங்க, காலுக்குள்ளெல்லாம் பூந்து போய் நான் இயேசுவை தொட்டே ஆகணும், இயேசுவின் வஸ்திரத்தில் ஒரு வல்லமை இருக்குது, அவருடைய வல்லமையை நான் பெற்றுக்கொண்டே ஆகணும், நான் மேலே முன்னேறணும், நான் செழிப்பாகணும், நான் சுகமாக இருக்கணும். யாரெல்லாம் என்னை ஒதுக்குனாங்களோ அவங்க ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் நான் போய் சொல்லணும், எனக்குள்ளார இருக்கிறவர் பெரியவர், இயேசு எனக்குள்ளார ஜீவிக்கிறார், அவர் எனக்கு ஒரு அற்புதங்களை செய்தார், நான் இன்றைக்கு ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு சொல்லி எல்லா ஜனத்துக்கும் சொல்லணும் என்று சொல்லி அவ ஆர்வமாக போய் அவ இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டா. என்ன நடந்தது சொல்லுங்க பார்க்கலாம். எலும்பு சீயோனே எலும்பு, உன் வல்லமையை தரிப்பித்துக்கோ. இந்த 12 வருஷமா இருந்த அந்த பெண்ணுக்கு எலும்பவே முடியல, ஆனா இன்னைக்கு ஒரு வல்லமையை தொட்டுட்டா, அவ எலும்பிட்டா. அவங்க குடும்பத்தார் மத்தியில, நண்பர்கள் மத்தியில, உறவுக்காரங்க மத்தியில, எல்லா சொந்தக்காரங்க மத்தியிலும் அவ எலும்பி நின்று சொல்றா, எனக்குள்ளார இருக்கிறவர் பெரியவர், அவர் என் வாழ்க்கையை வாழ வைத்திருக்கிறார், அந்த இயேசு இன்றைக்கும் உங்களை வாழ பண்ணுவார் என்று சொல்லி எல்லா ஜனத்துக்கும் சொல்லுகிறார், எல்லா ஜனத்துக்கும் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எழும்ப போகிறீர்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எழும்ப போகிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரத்திலிருந்து நீங்கள் எழும்ப போகிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பஞ்சத்திலிருந்து நீங்கள் எழும்ப போகிறீங்க, உங்கள் சரீர பலவீனத்திலிருந்து நீங்கள் ஆரோக்கியத்தை பெற்றுக்க போகிறீங்க, நீங்கள் தோல்வியிலிருந்து வெற்றி பெற போகிறீங்க, உங்கள் குடும்பத்தில் பொருளாதார செழிப்பில் கர்த்தர் எழும்ப பண்ண போகிறாரு. நீங்கள் உங்களுடைய வேலையோ உங்களுடைய தொழிலோ எதுவாக இருந்தாலும் சரி, படுத்திருக்கலாம், செத்து போயிருக்கலாம், அதுக்கு வருவதற்குண்டான வாய்ப்பே இல்லை. ஆனால் கர்த்தர் அதை மேலே கொண்டு வர போகிறாரு. நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு போக போகிறீங்க, உயர்ந்த இடத்துக்கு போக போறீங்க. பாருங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னார், எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு கிட்ட கொண்டு போய் நிறுத்துறாரு. எங்கே கொண்டு போய் நிறுத்துறாருங்க? எலும்புகளாக கிடக்குது. இப்போ உதாரணத்துக்கு சுடுகாட்டுன்னு வச்சுங்களேன், சுடுகாட்டில் கீழே புதைச்சிருக்கிற பணமெல்லாம் என்ன பண்ணியிருக்குது? வெறும் எலும்பு கூட மேலே வந்து படுத்துருக்குது.
கண்ணை முழிச்சு பார்த்தா வெறும் எலும்பு கூடு, தலை ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம், கை ஒரு பக்கம், எல்லாமே ஒவ்வொன்றா தனித்தனியாக கிடக்குது. யாருடைய உறுப்புன்னு தமக்கு தெரியல. ஒவ்வொன்றா பார்த்தா எலும்பா தெரியுது. அங்கே கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறாரு. யாரைங்க? எசேக்கியேல. உங்களை கொண்டு போய் நிறுத்தினா நீங்கள் நிற்பீங்களா? உடனே நேராக வந்துடுவேன். பாஸ்டர், எனக்கு வெறும் கண்ணை மூடி நான் பார்த்தேன்னா வெறும் எலும்பு கூட தெரியுது பாஸ்டர், தயவு செய்து எனக்கு ஜெபம் பண்ணுங்க, இதை கொஞ்சம் விரட்டி விடுங்கன்னு. ஆனால் எசேக்கியேலை கொண்டு போய் நிறுத்தினாரு. தேவன் சொன்னாரு, மனுபுத்திரனே, இவைகளெல்லாம் காலூன்றி நிற்குமா? இவங்களுக்கெல்லாம் எலும்புகள் கூடுமா? இவங்க நரம்புகள் வருமா? சதைகள் வருமா? இவங்க ஜீவனோடு கூட எழுந்திருப்பாங்களா? அவர் சொன்னாரு, ஆண்டவரே, எனக்கு தெரியாது, ஆனா எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் நீ, அண்ட சராசரங்களை படைத்தவர் நீ, உம்மிடத்தில் வல்லமைகள் உண்டு, உம்மிடத்தில் அபிஷேகங்கள் உண்டு, உலர்ந்து போன எலும்புகளை கூட உயிரடைய பண்ண உங்களால முடியும் ஆண்டவரே. இந்த எலும்புகளை உயிர் பெரிய பண்ணுகிறவர் நீர் ஆண்டவரே, நீர் சொல்லும். யார் சொல்லுங்க? நீர் சொல்லும். தேவன் சொன்னாரு, நீயே சொல்லுப்பா. தேவன் சொன்னாரு, நீயே சொல்லு. தேவன் சொன்னாரு, நீ சொல்லு. இந்த எலும்புகள் ஒன்னா கூடுன்னு சொல்லு, நரம்புகள் வருன்னு சொல்லு, சதைகள் வருன்னு சொல்லு. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, நீங்க எதிலெல்லாம் நஷ்டப்பட்டிருக்கிறீங்களோ, எதிலெல்லாம் அவமானப்பட்டிருக்கிறீங்களோ, எதெல்லாம் இழந்து போயிருக்கிறீங்களோ, எதெல்லாம் இல்லாம இருக்குதோ, அதை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அது வரும்னு பேசு. நான் வீட்டை வாங்குவேன்னு பேசு, நான் ஐஸ்வர்யத்தை வாங்குவேன்னு பேசு, என் பிள்ளைங்க உயர்ந்த இடத்துல இருப்பாங்கன்னு பேசு, நான் சரீர சுகத்தோடு இருப்பேன்னு பேசுன்னு கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்றாரு. அதை நீங்க பேசுங்க, அதை நீங்க பேசுங்க. எசேக்கியேல் சொன்னாரு. சொன்ன உடனே பாருங்க, எல்லாம் மடபடன்னு என்ன பண்ணுது? ஒரே சத்தம், ஒரே இறைச்சல். அதாவது பாட்டுக்கு தலை ஒரு பக்கம் சேருது, கால் ஒரு பக்கம் சேருது, கை ஒரு பக்கம் சேருது, உடம்புல இருக்கிற ஒவ்வொரு சரீரமும் ஒவ்வொன்றா வந்து சேர்ந்துருச்சு. கடைசியா சொல்றாரு, மனுபுத்திரனே, இதுல ஆவி வருமா? ஆண்டவரே, எனக்கு தெரியாது, உமக்கு தெரியும், நீ சொல்லு, இப்ப கட்டளையிடு. உனக்குள்ளார இருக்கிறவர் பெரியவர், என் வல்லமையை உனக்குள்ளார வச்சிருக்கிறேன், நீ சொல்லுனாரு. அவர் சொன்னாரு. எல்லாம் உயிரணிஞ்சு காலுண்டி ஒரே சேனையா நிற்குது. நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுக்குள்ளார கர்த்தர் ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறாரு. அந்த வல்லமை உங்க வாழ்க்கையை முன்னேற பண்ண போகுது. அந்த வல்லமை உங்களை என்ன பண்ண போகிறது? உயர்த்தி வைக்க போகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. நீங்க எழும்ப போகிறீங்க. நீங்க எழும்ப போகிறீங்க. சொல்லுங்க, நான் எழும்ப போகிறேன். என் குடும்பம் எழும்ப போகுது, என் பிள்ளைங்க எழும்ப போகிறாங்க, என் தொழில் எழும்ப போகுது, என் பொருளாதாரம் எழும்ப போகுது. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, எலும்பு சீயோனே எலும்பு, உன் வல்லமையை தரிப்பித்துக்கொள். ரெண்டாவது, நம்ம எழும்ப முடியாதபடி தடை ஒன்று இருக்குது. நம்ம எழும்ப முடியாதபடி தடை ஒன்று இருக்குது. அதை மட்டும் நம்ம சுருக்கமாக நம்ம பார்த்து நம்ம முடிக்கலாம். அதிலே பாருங்கள், 52ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா, தூசியை உதறிவிட்டு எலும்பு, தூசியை உதறிவிட்டு எலும்பு. உன் வாழ்க்கையில் நீ எலும்புன்னு பிரயாசப்படுகிற, அதுக்கு கர்த்தர் உதவி செய்கிறாரு, ரைட்டு. ஆனால் உன் வாழ்க்கையில் உதறி விட வேண்டியதை உதறி விட்டீர்கள் என்றால் உன் வாழ்க்கையில் எழுப்புதல் வரும், நீ எழும்ப முடியும்னு சொல்லுகிறாரு. இங்கே தூசியை உதறிவிட்டு எழுந்துரு. தூசினா என்னங்க? தூசினா உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு புழுதியில் போனோம்னா, ஒரு காருக்காரனோ அல்லது ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு அம்மாவோ கூட்டுச்சுன்னு வச்சிங்களேன், அவ்வளோதான். அங்கே இருக்கிற டஸ்ட் எல்லாம் வந்து நம்ம மூஞ்சியில் பவுட்ரு போட்டுரும், நம்ம சட்டையிலெல்லாம் என்ன பண்ணிடும், பவுடர் அடித்த மாதிரி இருக்கும். ஆனால் வீட்டில் குளிச்சுட்டு வரும்போது நல்லா தான் வருவோம். ஆனால் இங்கே வரும்போது, வெளியில் வரும்போது இன்னும் கொஞ்சம் ஓவராக மேக்கப் ஆன மாதிரி ஆகி போயிடும், அதிகமாக பவுடர் போட்ட மாதிரி ஆகி போயிடும். அதுதான் பாருங்கள், தூசி நம்ம மேலே வந்து விழுந்துடும். அப்போ அந்த தூசியை நம்மளை விட்டு நம்ம நீக்கிட்டோம்னா, அந்த தூசி நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எழும்ப முடியும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 31-32 வசனங்களை வாசிக்கலாம். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எழும்ப வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறீர்கள், எழும்ப முடியாதபடி இருக்கிறதுக்கு என்ன தடை? இங்கே சொல்லுகிறாரு, சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எல்லா துர்க்கணமும் உங்களை விட்டு நீக்கணும். என்ன சொல்லுங்க?
நம்ம வீட்டில் விட்டு நம்ம என்ன பண்ணணும்? இதை நீக்கணும். பாருங்கள், நம்முடைய வீட்டில் எப்போது கசப்பு, கணவன் மனைவிக்குள்ளார, பிள்ளைகள் பெற்றோரிடத்தில், மாமியார் மருமகளிடத்தில் கசப்பு, கோபம், மூர்க்கம், சண்டைகள், இது எல்லாம் விட்டுட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற முடியுமா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற முடியுமா? இங்கே சொல்கிறாரு, ஒருவருக்கு ஒருவர் தயவாய் மன உருக்கமாக இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல, தேவன் நம்மளை மன்னித்தது போல, தேவன் நம்மளை மன்னித்தது போல. நல்லா கவனிங்க. ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், நான் பொய் பேசினேன், நான் திருடினேன், நான் ஏமாற்றினேன், நான் வஞ்சித்தேன் என்று சொல்லி இயேசுவின் இடத்துல வந்து ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி கேட்கும்போது, பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே ஊற்றி நம்முடைய பாவங்களை மன்னித்தார். நம்மளை மன்னித்தாரா இல்லைங்களா? மன்னித்தார். நம்மளை கிறிஸ்து மன்னித்தார் என்றால் நாம் மற்றவர்களை மன்னிக்கணுமா, மன்னிக்க கூடாதா? உங்க கணவனாரை மன்னிக்க மாட்டேங்கிறீங்க, உங்க மனைவியை மன்னிக்க மாட்டேங்கிறீங்க, உங்க பிள்ளைகளை மன்னிக்க மாட்டேங்கிறீங்க, உங்க மாமியார் மருமகளை மன்னிக்க மாட்டேங்கிறீங்க, உங்க உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் செய்த தவறை நீங்கள் மன்னிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் மன்னிக்காதனால தான் உங்க வாழ்க்கையில எழுப்புதல் வர முடியல. நீங்க எழும்ப முடியல, நீங்க எழும்ப முடியல. நம்ம எழும்புன்னு பிரயாசப்படுறோம், நம்ம முன்னேறணும்னு நினைக்கிறோம், நம்ம நினைச்ச இடத்துல போய் அந்த காரியங்களை வாய்க்கணும்னு நினைக்கிறோம், நமக்கு பணம் வரணும்னு நினைக்கிறோம், எல்லாமே நினைக்கிறோம், ரைட்டு. ஆனால் எழும்ப முடியாததுக்கு என்ன காரணம்? கிறிஸ்து மன்னிச்சது போல நம்மளை மன்னிக்கணுமா, மன்னிக்க கூடாதா? அவங்க பண்ணது துரோகமாகவே இருந்துட்டு போகுது, நம்பிக்கை துரோகமாகவே இருந்துட்டு போகுது. நம்மளை ஏமாத்திருக்கலாம் தான், நம்மகிட்ட பணத்தை திருடி இருக்கலாம் தான், வஞ்சித்து இருக்கலாம் தான், என்ன வேணா செஞ்சுட்டு போறாங்க. ஆனால் இயேசு உங்களை மன்னித்தார்ல, இயேசு உங்களை மன்னித்தார்ல. சொல்லுங்க பார்க்கலாம், இயேசு உங்களை மன்னித்தாரா இல்லையா? இயேசு மன்னித்தார்னா இயேசு எங்கேங்க இருக்கிறாரு? உங்களுக்குள்ளாரதான் இயேசு இருக்கிறாரு. அப்ப இயேசு உங்களுக்குள்ளார இருக்கிற இயேசு அவர்களை மன்னிக்கணுமா, மன்னிக்க கூடாதா? சொல்லுங்க பார்க்கலாம். மன்னிக்கணும். மன்னிக்கணுமா, மன்னிக்க கூடாதா? மன்னிக்கணுமா? என் வாழ்க்கையில் பிடிக்காத ஒரே ஒரு வார்த்தை மன்னிப்பு. அதை மட்டும் நான் யார்ட்டையுமே கேட்கவே மாட்டேன். அதை நீங்கள் கேட்கலனா நிச்சயமாக நான் சொல்லுறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறவே முடியாது, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவே முடியாது. யார் என்ன செஞ்சாலும் சரி, நீங்கள் இயேசுக்குள்ளார இருந்தால், நீங்கள் உங்களை இயேசு மன்னித்தார்னா நீங்களும் மற்றவர்களை மன்னிக்கும் போது கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? எழும்ப பண்ணுவார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11லிருந்து 32 வசனங்கள் வரைக்கும் உண்டு. அங்கே நடக்கிற சம்பவத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க. ஒரு தகப்பனுக்கு 2 மகன்கள் உண்டு. ஒரு தகப்பனுக்கு 2 மகன் உண்டு. மூத்த மகன் தன்னுடைய தகப்பனாரோடு இருக்கிறான். ஆனால் இளைய மகன் தன்னுடைய என்ன பண்ணுறான்? தன்னுடைய தகப்பனாருடைய பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறான். ஆனால் பாருங்கள், வீட்டில் 2 பசங்க 2 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா, ஒன்று அம்மா பேச்சை கேட்கும், இல்லைன்னா ஒன்று அப்பா பேச்சு கேட்கும். ஒன்று நல்ல பிள்ளையாக இருக்கும், ஒன்று என்ன பண்ணும், சில நேரம் குறும்பு பண்ணிகிட்டே இருக்கும். துன்மார்க்கமாக இருக்குன்னு நான் சொல்லலை, நான் என்ன பண்ணும், குறும்பு பண்ணும். கொஞ்சம் என்ன செல்ல பிள்ளையாக வளர்ந்தனால அது கொஞ்சம் குறும்பு சேட்டையெல்லாம் இருக்கும். ஆனால் அதே போல் தான் இங்கே இளைய மகன் ரொம்ப சேட்டை பண்ணுறான். என்ன சேட்டை பண்ணுறான்? அப்பா, நீ உன்னோடையெல்லாம் என்னால் வாழ முடியாது, நீ எனக்கு இருக்கிற சொத்தெல்லாத்தையும் என்ன பண்ணிடு, கொடுத்துருங்க, எனக்கு கொண்டு கொடுக்குற வேண்டிய பணத்தை கொடுத்துருங்க, எனக்கு கொடுக்க வேண்டிய ஐஸ்வர்யத்தை கொடுத்துருங்க, நான் உன்னோடையெல்லாம் வாழ முடியாதுப்பா, உன்னோடையெல்லாம் வாழ முடியாது. கணவன் மனைவி தான் சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு இத்தனை வருஷமாக வாழ்ந்ததே போதும், இனிமேட்டு என்ன பண்ணக்கூடாது, வாழவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே மாற்றி நடக்குது. அப்பா, உன்னோடையெல்லாம் என்னால் வாழ்க்கையை வாழ முடியாது, எனக்கு வேண்டிய சொத்தை நீ என்ன பண்ணுது, கொடுத்துருன்னு சொல்லிட்டு இவன் தூர தேசத்துக்கு பணத்தை வாங்கிட்டு போயிட்டான். ஆனால் அப்பா என்ன பண்ணுறாரு? என் மக திரும்ப வருவான், அவனுக்கு வந்தான்னா நான் இதை கொடுக்கணும் அதை கொடுக்கணும் சொல்லி என்ன பண்ணுறாரு, எல்லாமே ஆயத்தமாக இருக்கிறாரு. ஆனால் இவன் தூர தேசத்துக்கு போயிட்டான். போனதுக்கப்புறம் பாருங்கள், அவன் துன்மார்க்கமாக பணத்தை செலவு பண்ணுறான். அவன் ஆஸ்திகளை அழிச்சு போட்டதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சு போச்சு, காசு போயிடுச்சு. இப்போ வந்து 2000 கோடி கொண்டாந்தானா 2000 கோடியும் போயிடுச்சு. எங்கே போச்சுன்னே தெரில, ₹1 கூட பாக்கெட்டில் காசு இல்லை. அவன் என்ன பண்ணுறான், அந்த பட்டணத்தில் பஞ்சம் வேற, அப்படிப்பட்ட சூழ்நிலை போய் சாப்பிட்டே ஆகணும், உயிர் பிழைச்சே ஆகணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த குடியான்ட்ட போய் அவன் கேட்குறான், ஐயா எனக்கு ஒரு வேலை இருந்தால் போட்டு கொடுங்க, எனக்கு சம்பளமெல்லாம் வேண்டாம், எனக்கு என்ன இருந்தால் போதும், சாப்பாடு இருந்தால் போதும். அவன் போகிறான், அவன்கிட்ட சொல்கிறான், எங்கள் வீட்டில் எந்த வேலையும் இல்லை, ஒன்று இருக்குது, பண்ணி மேய்க்கிற வேலை தான், அதை போய் செய்கிறியா? இன்றைக்கி பாருங்கள், வீட்டில் எந்த வேலையாக இருந்தாலும் பண்ணையில் கொடுக்க மாட்டாங்க. என்ன கொடுப்பாங்க? எருமைக்கு தீனி போடு, எருமையை குளிப்பாட்டு, அப்படின்னு தான் வேலை தருவாங்க. யாராவது வீட்டுக்குள்ள கொண்டு வந்து பாத்திரத்தை கழுவு, சமைன்னு யாராவது சொல்லுவாங்களா? யாருமே சொல்ல மாட்டாங்க. பாருங்கள், அவனை கொண்டு பண்ணியில் மேய்க்க விட்டாங்க.
அவன் பன்னியோட தவிட்டு எடுத்து சாப்பிட பார்க்குறான். அது சாப்பிட்டாலும் திருப்தி இல்லை. ஓனர் பார்த்துட்டாரு, டேய் இருக்கிற பஞ்ச காலத்தில் பன்னிக்கே கஷ்டமாக இருக்குது, அதுதான் என் வாழ்க்கையில் வேண்டிய பணத்தை கொடுக்குது, அதனுடைய உணவே நீ சாப்பிட்றியா? உனக்கு வேலை இல்லை போடா. வேலை இல்லை போடா. அவனுக்கு அப்போ தான் புத்தி தெளியுது. என்ன புத்தி தெளியுது? அங்கே வசனத்தை வாட்சி பாருங்க. ஐயோ, என் தகப்பனார் வீட்டில் பூர்த்தியான உணவு இருக்குது, என் வேலைக்காரன் 3 நேரமும் நல்லா வடை பாயாசத்தோடு சிக்கன் மட்டனோடு எல்லாம் நல்லா சாப்பிட்டு திருப்தியாக இருக்கிறாங்களே, ஐயோ நான் இங்கே பசியினால் வாடுகிறேனே, நான் போய் என் தகப்பன்ட்ட சொல்லணும், தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், என்னை மன்னிச்சுக்குங்க, என்னை மன்னித்து உங்களுடைய குடும்பத்தில் ஒரு வேலைக்காரனாக வச்சு எனக்கு 3 நேரம் என்ன பண்ணுங்க, உணவை தாங்கன்னு சொன்னான். நான் அதை சுருக்கமாக நான் முடிக்கிறேன், விளக்கங்களை சொல்லணும், ஆனால் சமயம் பத்தாது. இங்கே என்ன கேட்டான்? அவன் சொன்னான், அவன் உணர்ந்தான், புத்தி தெளிஞ்சு. என்ன சொல்லுங்க? புத்தி தெளிந்து. சொல்லுங்க, புத்தி தெளிந்து. நம்முடைய வாழ்க்கையில் தெளிய வேண்டியது என்னன்னா, புத்தி தெளியணும். நம்ம எங்க இருக்கிறோம், நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், நம்ம என்ன தவறு செஞ்சிருக்கிறோம், அவங்க என்ன தவறு செஞ்சுருக்காங்க, என்ன தவறு செஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம புத்தி தெளிந்து சொல்லணும், ஆண்டவரே நான் பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், இன்று முதல் உம்முடைய மகனாக என்னை சேர்த்து கொள்ளணும் சொல்லும் போது தகப்பன் இறங்கி வந்து நீங்க எதையெல்லாம் இழந்து போனீங்களோ அதையெல்லாம் திரும்பவும் தருவாரு. இளைய மகனுக்கு திரும்பவும் தந்தார். மோதிரத்தை தந்தார், பாதரட்சை தந்தார், வஸ்திரங்களை தந்தார். இதை நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். இழந்து போனது அவன் எவ்வளோ இழந்து போனனும், 2000 கோடி இழந்து போனாலும் பரவாயில்ல, அவனுக்கு திரும்பவும் அதை டபுள் மடங்காக 4000 கோடியாக திரும்பவும் கொடுத்து, அவனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்து, அவனுக்கு பாதரட்சியை கொடுத்து, அவனுக்கு வஸ்திரத்தை கொடுத்து, திரும்பவும் அவனுடைய வீட்டுக்குள்ளாரையே பிதா தேவன் என்ன பண்ணார், சேர்த்துனாரு. அதே போல் நான் சொல்லுறேன், நீங்கள் வாழ்க்கையில் எழும்பணும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தூசியை உதறிவிட்டு நீங்கள் எழும்புங்கள், கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணுவார். கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணுவார். வசனம் சொல்லுகிறது, எலும்பு சீயோனே எலும்பு உன் வல்லமையை தரிப்பித்துக்கொள். நீங்கள் எழும்ப போகிறீர்கள். எழும்புகிற காலம் வந்துருச்சு. நீங்கள் எழும்புதற்குள்ளார தான் நீங்கள் இருக்கிறீங்க. நான் சொல்லுகிறேன், விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், இந்த செய்தியை கேட்ட பார்த்த உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எழும்ப போகிறீர்கள். உங்களுடைய குடும்பம், உங்களுடைய கணவனார், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைங்க, உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய ஐஸ்வர்யம், உங்கள் வீடு நிலங்கள் எல்லாம் இந்த நாட்களில் எழும்பி கர்த்தருடைய வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்பட போகிறீர்கள். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீர்கள். கர்த்தர் வேண்டிய மட்டும் நிரப்ப போகிறார். நாம் யாவரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று நாம் ஜெபித்து ஆராதனை நாம் நிறைவு செய்யலாம்.